உங்களை தூக்கி உள்ள போட்டார் ஒருத்தர், அவர் மேல வராத கோபம் ஒருத்தங்க மேடையில பேசின உடனே வந்துருச்சு. இந்துத்துவ கொள்கைகளை தமிழ்நாட்டுல திணிக்கிறது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்துத்துவம் இந்துக்களை விரும்புறாங்க, இந்துத்துவாவை வெறுக்கிறாங்க. இல்லையே, இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களா இந்துத்துவ? ஆதம விதி கத்திரிக்காய் விதின்னு சொல்லி கோயில்ல அதெல்லாம் செத்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு. செத்த கதையை நீங்க பிராமணர்களை கைபர் காய்வால் வழியா வந்தவங்க அப்படின்ற சந்தோஷம். முஸ்லிம்க கிறிஸ்டியன்ல எந்த வழியா பாரசீகத்துல ஈவேரா கூட ஏதோ யுனெஸ்கோ அவார்டு வாங்கினதா எழுதி வச்சிருக்காங்க. அதையும் நம்ம நம்பிடலாம். உங்களுக்கு எங்க அது வலிக்குது? இன்ப நதிக்கு பிள்ளை பிறந்தா அவன் கூட ஆட்சிக்கு வரணும்னா நாங்க எஸ். உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படி நினைச்சு தொண்டை நாங்க நினைக்கிறோம். சாயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அகில இந்திய நாயுடு பேரவை தலைவர், நாயுடுக்களுக்காக அதிகமா குரல் கொடுக்கக்கூடியவர், நாயுடு சமுதாய மேம்பாட்டுக்காக அதிகபட்சமா போராடியவர், பல கட்சிகள் எல்லாத்துலயும் இருந்தவர், கடைசியா இப்போ திமுக செட்டில் ஆயிருக்கிறாரு. கடந்த சில நாட்களா திமுகவுக்கு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு தலைவரை நம்ம சந்திக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வெள்ள விஷயத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க ஐயா. நீங்க பல கட்சிகளை பார்த்திருக்கிறீங்க. உங்களுக்கு திமுக அப்படின்ற ஒரு கட்சியில இருந்து மற்ற கட்சிகள்லாம் எப்படி வித்தியாசப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? திமுகங்கிறதுங்க, நான் ஸ்கூல் டேஸ்ல 1962லயே நான் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணேன். அதுல என்ன ஒரு பியூட்டினா, என்னுடைய மாமா காங்கிரஸ் வேட்பாளர் கொல்லங்காட்டு அழகர்சாமி. நான் அவருக்கு எதிராக திமுகவுக்கு வேலை பார்த்தோம். சரிங்களா? அந்த காலம் தொட்டு கிட்டத்தட்ட 72 பத்தாண்டு காலம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற தொட்டிக்கும் நான் அங்கதான் பயணிச்சேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் வளர்ன உடனே கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி மதுரையில ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இப்ப இருக்க தாமரை கொடி இருக்க அந்த தாமரை வெள்ளை பிளாக்ல நடுவுல தாமரையை போட்டு கொடியேற்றிட்டேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து. அப்போ கலைஞருடைய ஆட்சி என்னை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க 15 நாள். அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பெயிலில் நேராக சத்யா ஸ்டுடியோ தான் தலைவர் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா கூடயும் இருந்தேன். ஆனால் ஜெயலலிதா அம்மா ராஜீவ்காந்தியினுடைய ரத்தத்தினால் நான் வெற்றி பெறவில்லைன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப, நான் மேடையில் தான் இருந்தேன். ஜெயலலிதா அம்மா முன்னாடி இருக்காங்க, பின்னாடி வரிசையில் நான் இருக்கேன், சசிகலாலாம் உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க பேசின வார்த்தை எனக்கு ரொம்ப ஊண்டிங்க போச்சு. ஏன்னா அதே ஜெயலலிதா. எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஐயா. உங்களை தூக்கி உள்ள போட்டார் ஒருத்தர், அவர் மேல வராத கோபம் ஒருத்தங்க மேடையில பேசின உடனே வந்துருச்சா? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காலங்கள் புண்ண ஆத்துற மாதிரி மனசையும் ஆத்திடும். மனசுல அது ஆறா வடுவா இருக்கும், மாறிடும். இதே ஜெயலலிதா அம்மா இப்படி பேசி, அதனால நான் அந்த கட்சியை விட்டு வந்த உடனே அப்ப ஐஎன்டிசி தலைவராகவும் மதுரை ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த என்னுடைய மைத்துனர் தான் என்ன கேட்காமலே காங்கிரஸ்ல அலௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய காங்கிரஸ்ல பெரிய கலவரம், இங்க சத்தியமூர்த்தி எல்லாம் அடிச்சு நொறுக்கி பெரிய ப்ராப்ளம் எல்லாம் பண்ணினேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் திரும்பவும் மூப்பனார் பக்கம் போக வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலைப்பாடி மாத்திட்டு அவர் அரக்கம்பத்துல கொடியை பறக்க விட்டதுனால இவர் வரக்கூடாதுன்னு சொன்னார். நரசிம்மராவ் தஞ்சை மாநாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அவர் வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, அவரை இவர் அரக்கம்பத்துல சத்தியமூர்த்தி பவன்ல கொடியை பறக்க விட்ட உடனே அவர் மேலாம் நடவடிக்கை எடுத்து நீக்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் குமரி ஆனந்தம் உங்க கூட்டணி தான். ஆமா, குமர். காந்தி காலத்துல திமுக இல்லையா? காந்தி காலத்துல திமுக எங்க இல்ல. இல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பெரியார் இருந்தாரு, பெரியார் காங்கிரஸ்ல இருந்தாரு. அதுல விலகி அவர் திராவிட கழகத்தை நடத்திட்டு இருந்தாரு. நாங்க 1949 இதே ராபின்சன் பூங்கால தான் மாநாடு போட்டு, அந்த மாநாட்டுல தான் பேரறிஞர் அண்ணா கட்சியை டிக்ளேர் பண்றாரு 49ல அவர் இல்ல அவரை தான் சுட்டு கொண்டு விட்டாங்க இல்ல பாவி. சரிங்களா? ஆகையினால காந்தி காங்கிரஸ் தான் காந்திங்கிறது அல்ல. அவரு அந்த காங்கிரஸ்ல உழைத்தாரு, அவரு சுதந்திரத்துக்காக பாடுபட்டாரு, அவ்வளவுதான் அவருடைய தாக்கம்.
அதை கூட இன்னைக்கு இந்த காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை கூட இந்த பாவிகள் வந்து அதை கூட பறிச்சுட்டானுங்க. ஸோ அதனால அரசியல்ல இதுதான் நிரந்தரம் அதுதான் நிரந்தரம்னு நினைக்க முடியாது. ஏன் மாநில அரசு இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டம் கொடுக்க முடியாதா ஐயா? இல்ல நீங்க வந்து மத்திய அரசு புடிங்கினதை பத்தி பேசுறீங்க, மாநில அரசு ஏன் கொடுக்க மாட்டேங்குது? ஐயா நீங்க மாநில அரசு நாங்க இது முத அப்ப ஆரம்பிச்சது வந்து இவங்க நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை. காங்கிரஸ் ஆட்சி காலம்னு சொல்லாதீங்க ஐயா, அதுவும் ஒன்றிய அரசு தான். அது மட்டும் காங்கிரஸ் அப்ப ஆட்சியில இருந்ததுனால சொல்றேன். இப்ப பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு கரெக்டா. நீங்க என்னைக்கு வந்து இந்திய அரங்குல வந்து இன்றைக்கு வந்து இன்னைக்கு கூட நான் ஒரு செய்தி படிச்சேன், புரியுதுங்களா? இவங்க வந்து மொத்தத்துல ஒட்டு மொத்தமா கபாலீஸ்வரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்துத்துவாவை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுல வந்து நான் தப்புன்னு அந்த சப்ஜெக்ட் போல, ஆனா அதனுடைய அணுகுமுறைகள் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் முகமதியர்களையும் வந்து இந்துத்துவ கொள்கைகளை தமிழ்நாட்டுல திணிக்கிறது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்துத்துவாவை இருக்கும் நாங்க பாருங்க, நாங்க பண்றது இந்துக்களை வந்து விரும்புறோங்க, இந்துத்துவாவை வெறுக்கிறோங்க. இல்லையா இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களா இந்துக்களை? இந்துக்களை யாரும் அவமானப்படுத்தல. நீங்க இங்க பாருங்க, திமுக அரசு இப்போ இந்துக்களை அவமானப்படுத்தலன்னு சொல்ற ஒரே திமுக காரர் நீங்க தான். அப்படி நினைக்கவே நினைக்காது. நாங்க வந்து சொல்றது வர்ணாச்சாரம் சொல்லக்கூடிய அந்த 4 வர்ணங்களை தான் நாங்க எதுக்குறோம். வர்ணாச்சாரம் சொல்றீங்களா? அதெல்லாம் என்னென்ன? அதுதான் அந்த ஆதம விதி கத்திரிக்காய் விதின்னு சொல்லி கோயில்ல அதெல்லாம் செத்து போய் பல வருஷம் செத்த கதையை. என்னை பொறுத்த மட்டிலும் மற்றவங்களை எப்படியோ எனக்கு தெரியாது. இந்த தேசத்தை ஆட்டி படைக்கிறது அந்த கைபர் கனவாவளி 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த இந்த கிராஸ் பெல்ட் தான் இன்னைக்கு இந்த நாட்டை வந்து. தமிழரே இல்ல, நீங்க தெலுங்கு தமிழ் தெரிஞ்சர் தெலுங்கு தமிழர்னு குழப்பறீங்க மக்கள். அதாவது இந்து முஸ்லீம் முஸ்லீம் இந்துன்ற மாதிரி. இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா இந்துவா இவ்வளவுதான். நான் தமிழ் தெலுங்குன்றீங்களே, இது ஒரு புது மாடலா இருக்கு. நீங்க தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் தெலுங்கு, தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம், தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் மலையாளம், தூளுவோம். இது போன்ற மொழிகள்லாம் தமிழன்னே சொல்லிட்டு போயிடுங்க. எதுக்கு தெலுங்குன்னு சொல்றீங்க? யார் சொன்ன தெலுங்குன்னு? நீங்க தமிழ் தெலுங்குன்னு தான். தமிழ் தெலுங்கு நான் நாயுடு திராவிட தமிழ் தெலுங்கர் அப்படிதான் உங்களுக்கு இல்ல. நான் திராவிடன்னு சொன்னாலே தெலுங்கு அதுல வந்துருது. அதுக்கப்புறம் நான் அதுல வந்து தெலுங்கு தமிழ்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பேட்டியில கேட்கும்போது ஆமையா நான் தமிழன் தான், தெலுங்கு மொழி பேசக்கூடிய தமிழன், புரியுதுங்களா? எல்லாத்தையும் குறைச்சி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுங்க. தமிழ் எதுல தெலுங்கு எதுல இருந்து வந்துச்சுன்னா தமிழ்ல இருந்து வந்துச்சு. தமிழ் எதுல இருந்து தெலுங்கு எப்படி வந்துச்சு? சான்ஸ்கிரிட் மிக்ஸ் ஆச்சு. இந்த 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கைபர் கனவாவளி வந்த அந்த கூட்டம் இருக்குல்ல, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்து இங்க இப்ப மனுஷர்களை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த கூட்டம் இங்க என்ன பண்ணுச்சுன்னா சான்ஸ்கிரிட்ங்கிற ஒரு புரியாத ஒரு பாஷை, தேவ பாஷை இறைவன் கொடுத்த. எனக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேளுங்க. அதாவது பிராமணர்கள் எல்லாம் வந்து கைபர் காய்வால் வழியா வந்ததா சொல்றீங்க, அவங்க எல்லாம் வந்தேரிகள்னு வச்சுக்கலாமா? வந்தேரிகள்ங்கிறதுல இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அப்போ இந்தியன் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் வந்தேரி இல்ல, 300 ஆண்டுக்கு அப்புறம் வந்தவங்க வந்தேரின்னா இங்க பாருங்க சார், வந்தேரினா நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்து இன்னொரு மாநிலத்துல இருந்து இங்க வந்தவங்களோ போறவங்களோ வந்தேரின்னு இந்த சீமான் மாதிரி நான் பேச விரும்புறேன். நம்ம எல்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கோம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது இங்க. இதுக்கு அப்ப வந்து நீங்க அவங்களும் தமிழர்கள் தானே, பிராமணர்களும் தமிழர்கள் தானே சார்? நான் பிராமணர்களை நான் அதை சொல்லலைங்க. அவங்களுடைய அந்த வர்ணாசிரமமும் அதுதான் அது செத்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற நீங்க அதை இன்னும் காந்தி கதையை போய் இன்னும் சார் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா நாயக்கர் மன்னருடைய ஆட்சி காலத்துல பழனியில வந்து அதுக்கு முன்னாடினா பிள்ளைகள் தான் மேக்சிமம். இந்தியாவிலேயே சொல்றான், நான் படிச்சிருக்கேன் சார், நான் சரித்திரத்துலதான் PhD பண்ணிருக்கேன். சரித்திரத்துல என்ன சொல்றான்னா 1300 1200 ஆண்டுகள்ல இருந்து சில தரவுகள் கொடுத்திருக்கான். அந்த தரவுகள்ல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அப்ப பிள்ளை வாழ்னு இப்ப நம்ம சொல்றோமே, இந்த பிள்ளை வாழ்கள் தான் வந்து அப்ப கோயில் எழுதிருக்கு. 1300 வருஷம் பின்னாடி போய் பார்க்க முடியாதுங்கிறதுனால இல்ல இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப நீ சொல்லிட்டீங்க. எனக்கு இப்போ இன்னொரு ஒரு கேள்வி வருது. நீங்க வந்து பிராமணர்களை வந்து கைபர் காய்வால் வழியா வந்தவங்க அப்படின்ற சந்தோஷம். அப்போ வந்து முஸ்லிம்க கிறிஸ்டியன்ல எந்த வழியா? பாரசீகத்துல இருந்து வந்தவங்க தான் வந்து பாபர் தான் முத பாரசீகத்துல இருந்து வந்தாரு. வந்து இங்க என்ன நல்லது பண்ணாரா?
சொல்றத கேளுங்க ஐயா. நல்லது பண்ணாரா இல்ல இங்க இருக்கிறத கொள்ளையடிச்சாரா? கொள்ளையடிச்சு அவர் பாரசீகத்துக்கு கொண்டுட்டு போக இல்ல, அது வந்து தப்பு. யாரும் பாரசீகத்துக்கு அவர் கொண்டு போகல. அவர் இங்க இருக்க ஆட்சியில புடிச்சு இங்க ஆள ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான். அப்ப பாபர் பரவாயில்ல சார் இங்க பாருங்க, பரவாயில்லைன்னா சொல்லல, கொஞ்சம் என்ன கேளுங்க சார். என்ன கேள்வி கேட்டுட்டு நீங்களே பதில சொன்னீங்கன்னா சொல்லுங்க. அவரு பாரசீகத்துல இருந்து வந்தாங்க. வந்து அவர் பாபர் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து அவர் கிட்டத்தட்ட எத்தனை முறை வந்து போனாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியா 18வது முறை படையெடுத்து வந்து நாட்டை பிடிச்சு விட்டாரு. சின்னதா பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அப்ப இங்க இருந்த ஆட்சியாளர்கள் வந்து சரியில்லாதனால எல்லாத்தையும் கபாலீஸ்வரம் தான் பிரிட்டிஷ்காரன் பண்ண மாதிரி அவனும் பண்ணிட்டான். முதல்ல வந்தது முகலாயர்கள், ஆமா. பின்னால வந்தது பிரிட்டிஷ்காரன். ஆமா. முகலாயர்கள் முதல்ல நம்மளுக்கு பிடிக்க வந்தாங்க, பிரிட்டிஷ்காரன் நம்மள ஆட்சி பண்ண வந்தான். ஆமா. இப்போ 2 எதிரியை சமாளிக்க வேண்டியதா போயிடுச்சு முகலாயர்களுக்கு. சார் முகலாயர்களுக்கு முன்னாடியே இங்க வந்து சுல்தான்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதை எடுத்துக்கோங்க. அவங்களும் முதல்ல முகலாயர்கள் தானே. சுல்தான்கள் எப்படி இங்க பாருங்க, இங்க இருக்க ராவுத்தர்கள் வந்து அவங்க உறுதி பேச மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட திருப்பதிக்கு போனா எதுக்கு மொட்டை போடுறோம்? மொட்டை போடுறது வெங்கடாஜலபதிக்கா மொட்டை போடுறோம்? இல்ல, துலுக்கநாச்சாருக்கு போடுறோம். துலுக்கநாச்சார் யாரு? அவருடைய கீப்பு, பெருமாளுடைய கீப்பு துலுக்கநாச்சாரு. அதுதான் ஹிஸ்டரி, அதுதான் எழுதப்பட்டு இருக்கு. சோ அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் எழுதப்பட்டிருக்கிற விஷயத்தை தான் நம்ம நம்புறோம். கரெக்டா? வேற வழி என்ன இருக்கு? தப்பா இருந்தா ஐயா, தப்பா இருந்தா தப்பு தான். ஏன்னா வந்து இப்போ இந்த ஈவேரா கூட ஏதோ யுனெஸ்கோ அவார்டு வாங்கினதா எழுதி வச்சிருக்காங்க. அதையும் நம்ம நம்பிடலாமா ஐயா? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எழுதுனதுதான் படிக்கிறோம். அது ராங்கான ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இல்ல அது ராங்கான சார். யுனெஸ்கோ எல்லாம் அன்னைக்கு இருந்த யுனெஸ்கோ இன்னைக்கு வந்து சொன்னானா? இங்க பாருங்க, கதை விடுறவன் எல்லா காலத்திலயும் எல்லாத்துலயும் கதை விடுவான், புரிஞ்சுக்கோங்க. கதை விட்டே பழகினவனுங்க எல்லாருமே இந்த கிராஸ் பெல்ட் கதை தான். திமுக காரன் இல்லைங்க, திமுக ஜோட்டா கட்சி. ஓட்டு வேணும் ஒரு காலத்துல வந்து ராஜாஜியை முடிச்சு தொங்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கிராஸ் பெல்ட் வேணும். இங்க பாருங்க, திமுகங்கிறது ஒரு சின்ன போறங்க. ஆனா இன்னைக்கு கிராஸ் பெல்ட்ங்கிறது இன்னைக்கு எத்தனை IAS IPS இருக்காங்க, எத்தனை சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க, எத்தனை மாநிலங்கள் அவங்க முதலமைச்சரா இருக்காங்க. நீங்க கால்குலேட் பண்ணி மொத்தமே இந்திய அளவுல 3% இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து இன்னைக்கு IAS IPS எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அவங்கதான் 98% இருக்காங்க. அது திமுக தான் கொடுத்தாங்க. திமுக கொடுக்கலையா? எல்லாமே இந்த வந்து ரிசைன் பண்ணாருன்னா அடுத்தது வந்து அவர் பையன், அவர் போனா அடுத்தது பையன். அது மாதிரியான ஐயா வந்தாங்க. உங்களுக்கு எங்க அது வலிக்குது? இல்ல வலிக்கல, தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். இல்ல உங்களுக்கு படிச்சு வந்தாங்க சார். இங்க பாருங்க, நான் கம்பெனில யாரும் படிச்சுட்டு வராங்க, பரம்பரையா வராங்க கம்பெனில பரம்பரை. அது கம்பெனியா வச்சுக்கோங்க. 3 ஓட்டச்சைகள் 30 டீப்பு 10 பேனு 10 கடியாரம் மொத்தம் இதான். இதுக்கு பேரு கம்பெனி, இதுக்கு ஒரு MD 2 அல்லக்கை வேற. உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படி நினைச்சு தொண்டை நாங்க நினைக்கிறோம். கலைஞர் வேணும், அதுக்கப்புறம் ஸ்டாலின் வேணும், அதுக்கப்புறம் உதயநிதி வேணும், அதுக்கப்புறம் இன்பநிதி வேணும். இன்பநிதிக்கு பிள்ளை பிறந்தா அவன் கூட ஆட்சிக்கு வரணும்னா நாங்க எஸ். உங்களுக்கு என்ன கவலை? 200 ஓவா கொடுத்தா போதும். 100-200 கேப்பீங்கன்னு பார்த்தா சொந்த வீட்டை எழுதி கேக்குறீங்க. 200 ஓவாவோ இல்ல வேற ஏதோ அசிங்கமா சொல்லாதீங்க. நான் ரொம்ப அசிங்கமா பேசிடுவேன். 200 ரூபாங்கிறதெல்லாம் பிச்சை காசு.